பியோர் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்திங்கள் பாகம் 3 காந்தர்வ வேதம் என்ற தலைப்பில் பிரிவாசனத்தை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 835 ஆரம்பிக்கிறது. பிரதோஷ நாட்டியத்தில் அம்பிகையை சிவதாண்டவத்தை வெறுமே பார்த்து கொண்டு ரசிப்பவளாக மாத்திரம் சொல்லியிருக்கிறது. இந்த ஆனந்த தாண்டவத்தை மட்டுமின்றி கல்ப பிரளயத்தில் எல்லாவற்றையும் தன்னில் ஒடுக்கிக்கொண்டு ஈஸ்வரன் சம்மார தாண்டவம் செய்யும்போதும் அம்பாள் ஒருத்தி மட்டும் அழிந்து போகாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. அந்த பரதேவதையே சங்கீத தேவதையாக சொல்லும்போது ராஜமாதங்கி ராஜசியாமலா என்று பெயர். மீனாட்சி மே முதம் தேகி ராஜமாதங்கி என்று தீட்சிதர் பாடியிருக்கிறபடி மதுரையிலே நித்தியவாசம் பண்ணுகிற மீனாட்சியானவள் பராசக்தி சங்கீதத்தின் அதிதெய்வமாக இருக்கப்பட்ட அவசரம், அதாவது கோலம்தான். காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலிலும் இவளுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. சியாமலா தண்டகம் இப்படி சங்கீத மூர்த்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை பற்றியது. நவரத்னமாலா என்பதாக ஓங்கார பஞ்சர சுகீம் என்று ஆரம்பிக்கிற ஸ்துதி ஒன்றை காளிதாசன் செய்திருக்கிறான். அதுவும் இந்த சியாமலா தேவியை பற்றியதுதான். அதிலே இவளும் சரஸ்வதி போலவே கையில் வீணையை வைத்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது. வீணாம் சங்கிராந்த காந்த ஹஸ்தம். நிறத்தில் மட்டும் இவளுக்கும் நேர் வித்தியாசம். சரஸ்வதி நல்ல வெளுப்பு, இவ்வளோ சாம்பல் கருப்பு. அதனால்தான் சியாமலா என்ற பெயர். இவளுடைய லாவண்யம் நிறைந்த கையின் நுனிவிரல் வீணையின் தந்திகளில் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவள் இப்படி இருக்கிறாள் என்றால் நாமும் சங்கீத உபாசனையால் அவளை பிடித்து விடலாம் என்ற அர்த்தம். நிறைய சாஸ்திர அபியாசம் பண்ணி யோகாதிகளால் சித்தத்தை நிறுத்தி வசப்படுத்த முடியாத நாமும் ஸ்வரங்களில் லயிப்புதான் மனசை நிறுத்தி அவளுடைய சரணார விந்தத்தில் அதை கிடத்தி விடலாம். சுலபமாக அவள் கடாட்சத்தை பெற்று விடலாம். பிரதோஷ ஸ்தோத்திரத்தை போல அந்த பிரதோஷ கால நடராஜ தாண்டவத்தை வர்ணிப்பதாக சம்பு நடன அஷ்டகம் என்று உண்டு. இது பதஞ்சலி பண்ணின ஸ்தோத்திரம். அவர் ஆதிசேஷன் அவதாரம். அவரை போலவே நடராஜாவோடு சதா இருக்கும் வியாக்கிரபாதர் புலிக்கால் பெற்றவர். பாம்பு, புலி முதலான குரூர ஜந்துக்களையும் சங்கீத நாட்டியங்கள் பிரேமையாய் சாந்தமாய் பண்ணி விடுகிறது என்று அர்த்தம். இந்த அஷ்டக ஸ்லோகங்களின் சொல்லமைப்பாலும் கதியாலும் சொல்லுகிற போது எதிரே நாட்டியம் நடக்கிறது போன்ற பிரமை தட்டும். இதை பிரதோஷ பூஜையில் நித்தியோபசாரம் பண்ண வேண்டிய இடத்தில் வாஸ்தவமாகவே சந்திரமௌலீஸ்வருக்கு நாட்டியமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. மடத்திலே ஸ்திரீகள் ஆடுவதற்கு இடமில்லை. அதனால் திரவியத்தையோ கீர்த்தியோ முன்னிட்டதாயில்லாமல் பூஜாங்கமாக ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணமாவதுதானே என்பதால் நம்முடைய ஆஸ்தான சங்கீத வித்வானியே இந்த ஸ்தோத்திரத்துக்கு அபிநயம் பிடிக்கும்படி சொன்னேன். அவர் முதலில் பயந்தே போய்விட்டார். எத்தனையோ வருஷம் நாட்டிய சிக்ஷையை சொல்லி கொண்டால்தான் இது வரும். தமக்கு பாட்டில் உள்ளது போலவே டான்ஸில் பரிச்சயம் இல்லை என்பதால் பயப்பட்டார். நான் தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நடராஜாவை நினைத்து கொண்டு குயவன் களிமண்ணை துவைக்கிற மாதிரி காலாலே பண்ணிக்கொண்டு சொல் போகிற போக்கில் கையை காட்டி கொண்டு போ, சரியாய் வந்துவிடும் என்று தைரியம் கொடுத்தேன். அப்படியே நன்றாக அமைந்தது. சிதம்பரத்திலே சுத்த மத்தளம் என்கிற ஸ்பெஷல் டைப் மத்தளம் நடராஜாவுக்கு வாசிக்கப்படுகிறது. அதனால் இந்த சம்பு நடன அபிநயத்தின் போதும் இங்கே சுத்த மத்தளம் வாசிக்குமாறு ஏற்பாடு செய்தது. சங்கநாதத்தையும் சேர்த்து கொண்டது. இதனால் பூஜையிலேயே சாநித்தியம் கூடுதலாகிவிட்டார் போல் இருந்தது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், ஸ்ருதிலய சங்கீதம் நிருத்தியம் எல்லாமே உபாசனையாக அப்ஜயிக்கப்பட்டால் நம்மை ஈஸ்வர சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்திவிடும். முடிவிலே அந்த சன்னிதானம் எங்கே இருக்கிறது? நம் ஹிருதயத்துக்குள்ளே தான். அதற்குள்ளே அடங்கி ஆத்மானந்தத்தை அடைய சங்கீதம் ஒரு வழி. இசையால் அன்பும் அமைதியும். வேதாந்தத்திலே எல்லாம் உள்ளத்துக்குள்ளே ஹிருதய குகையில் சாந்தத்தில் ஒடுங்கிவிடுவதாக சொல்லியிருக்கிறது. அந்த சாந்தத்திலே சேர்க்கத்தான் சங்கீதம் ஏற்பட்டிருக்கிறது. சியாமலா என்கிற சங்கீத மூர்த்தியாக பராசக்தி இருக்கிற போது அவளுடைய உள்ளம் அப்படியே குழைந்திருக்கிறது. மிருதுல ஸ்வாந்தாம். அவள் பரம சாந்தையாக இருக்கிறாள். சாந்தாம் என்று காளிதாசன்
நவரத்ன மாலாவில் சொல்கிறார். உள்ளக்குழைவு என்பது பிரேமை, கருணை. சங்கீதத்தினாலே சாந்தம் உண்டான பிறகு சகலமும் அந்த ஆத்மாவே என்பதால் எல்லாவற்றிடம் அன்பு பொங்குவதைத்தான் சாந்தாம் மிருதுல சுவாந்தாம் என்று கவி சொல்கிறார். இந்திரிய இன்பமா இல்லாமல் ஆத்மானந்தத்திலே சேர்ப்பதாலேயே சங்கீதம் இப்படிப்பட்ட பிரேம உள்ளத்தை உண்டாக்குகிறது. நினைத்து பார்த்தாலே மனம் குளிகிறது. அம்பிகை வினையில் சப்தஸ்வரங்களை மீட்டியபடி அந்த ரீங்காரத்திலே சொக்கி பரமசாந்தையாக இருக்கிறாள். அவளுடைய இருதயம் புஷ்பம் மாதிரி மிருதுளமாக ஆகி கருணை மதுவை பொழிகிறது. இதை நினைக்கும் போது பக்தர்களுக்கும் மனம் குழைகிறது. பக்தியும் அன்பும் சாந்தம் தன்னால் ஏற்படுகின்றன. வர்ணனாதீதமான சாந்தத்தில் ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிற சங்கீத அம்பிகை நமக்கும் சாந்தம், ஆனந்தம், அன்பினால் குறைந்த மனம் தலைவற்றி அனுகிரகிக்கிறாள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.